பழமையை என்று பேசுவதற்காக எங்கள் அருமை அக்கா நித்யபிரியா சரவணகுமார் அவர்களை சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர் அத்துணை பேருக்கும் மிக பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, ஆமாமா அருமையான விழா நடுவர் அவர்களே, கண்டிப்பாமா. குயில் பாடினால் அழகு, ஆஹா, மயில் ஆடினால் அழகு, ஆஹா, நடுவர் பேசினால் தமிழே அழகு. ஆஹா ஆஹா என்னதான் சொன்னாங்க. ஐஸ்கிரீம்னா சுகர், சிவம்பட்டி மக்கள்னா பவருங்க. வானத்துல இருப்பது ஸ்டார், நாங்க 3 பேரும் சூப்பர் ஸ்டாருங்க. அப்ப இவங்க யாருங்க? அவங்கள சும்மா டூப்பு. டூப்பா? சரி சரி சரி, நீ பேசுமா. ஆமா, வந்ததுல இருந்து அழகு 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 அழகுன்னீங்களே, ப்ளூவும் ஒன்னா சேர்ந்தா அழகா? அழகுன்னா எது தெரியுமா? அந்த கோபுரம் அழகுங்க. பச்சையும் ப்ளூவும் ஒன்னா சேர்ந்துக்கிது, இது அழகா? எனதுலயும் ப்ளூ இருக்குது. சரி சரி சரி, எனதுலயும் ப்ளூ இருக்குது. நீ பச்சை புடவை கட்டினால பச்சை பச்சையா பேசுவேன்னு நினைக்க மாட்டாங்க. நீ பேசு. நடுவர் அவர்களே, நீங்களும் ப்ளூவு, நானும் ப்ளூவு, அந்த அம்மாவும் ப்ளூவு, நீங்களும் ப்ளூவு. உண்மையே பேசணுங்க, என்கிட்டயும் நீங்க உண்மையே பேசணும். ப்ளூ மார்னிங் மேடம், ப்ளூங்க. ஆமா, இந்த கோபுரம் அழகு. இங்க அழகா சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே இந்த பெண்கள் மிக மிக அழகு. அந்த பெண்களை பத்திரமா பாதுகாக்கிறாங்களே இந்த ஆண்கள், அதை விட பேரழகு நடுவர் அவர்களே. மனுஷனுக்கு எதுங்க நிம்மதி? அந்த கால வாழ்க்கை தான் நிம்மதியா இருந்தது. அந்த காலத்துல அமைதி இருந்தது, பொறுமை இருந்தது, மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுத்து வாழ்ந்தான். பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இருந்தது. ஆனா இந்த காலத்து பசங்க கிட்ட மரியாதையை பார்க்க முடியுமா? கலரா இருந்தா ஓ இது சூப்பர்டா, ஃபிகர்டா அப்படிங்கிறாங்க. அதிகமா பணம் காசு துட்டு வச்சிருந்தா அவனுக்கு இன்னைக்கு மதிப்பு கொடுக்கறாங்க. ஆனா வயசுல பெரியவங்களை மதிக்கிறாங்களா? கிடையவே கிடையாதுங்க. திருவண்ணாமலையில இருந்து கூப்பிட்டு அந்த பொண்ணு போயாயோ உண்டு போகுது. யாரு? மரியாதை பொண்ணுமா? அது வாழ்க்கை என்ன ஒரு சுவாரஸ்யமா இருக்கணுங்க. முன்னாடி கூட என்ன சொல்லதில்லம்மா போயாயோன்னு. போயாயோ அது அந்த காலத்துல தான் இருந்தது நடுவர் அவர்களே. அன்னைக்கு உணவே மருந்தா இருந்தது. ஆனா இன்னைக்கு மருந்தே உணவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிபிக்கு ஒரு மாத்திரை, ஆமா, சுகருக்கு ஒரு மாத்திரை, முட்டி வலிக்கு ஒரு மாத்திரை, தூக்கம் வரலன்னா அந்த தூக்கத்துக்கு ஒரு மாத்திரை. இதெல்லாம் ஒரு காலமா? அன்னைக்கு இயற்கை காத்த ரசிச்சோம், நிம்மதியா தூக்கம் வந்ததுங்க. அதுதான் அந்த காலம் நடுவர் அவர்களே. நீங்க ஒரு பாட்டு போட்டீங்க, மொச்சப்பட்ட பல்லழகி. அது என்ன அழகான பாட்டுன்னு நீங்க போட்டீங்க. ஆமா, என்ன பாட்டு? அருமையான பாட்டு. அருமையான பாட்டு தான். கடைசில ஒண்ணு வருது பாருங்க, மொச்சப்பட்ட பல்லழகி முத்து முத்து சொல்ல அழகி, மொச்சப்பட்ட பல்லழகி முத்து முத்து சொல்ல அழகி, சிமையல தரலகி செஞ்சு வச்சு சொல்ல அழகி, கொலுத்து வெத்தல தரட்டாவும் குடுமி மட்டும் தரட்டா, கொலுத்து வெத்தல தரட்டாவும் குடுமி மட்டும் தரட்டா. ஏங்க, மனுஷனுக்கு வாழ்க்கையில எது மேலேயோ ஆசை இருக்குது. குடுமி மேலேயே ஆசை வரணும் இவங்களுக்கு. என்னங்க பாட்டு கொடுத்தீங்க? உங்க வீட்டுக்காருக்கு உங்க இருந்த குடுமி மட்டும்தான், அது மேலதான் அவருக்கு ஆசை. என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த காலத்துல எல்லாம் அழகா பாட்டு கொடுத்தாங்க. அழகா பாட்டு கொடுத்தாங்க. ஆமா, பட்டி தொட்டி கூட எங்க பார்த்தாலும் இளையராஜா பாட்டுக்குன்னா மயங்காத ஆளே கிடையாது. ஆமா, எங்க பார்த்தாலும் அந்த காற்றோடு கலந்து அவரோட இசையும் ஒலித்து கொண்டிருக்கும். என்ன மாதிரி இருக்கும் அவருடைய பாட்டெல்லாம், இசை ஞானியினுடைய பாடல். பலாப்பழத்தை தேன்ல தொட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இளையராஜா பாட்டெல்லாம். சூப்பர். லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ யா மச்சானே. பாட்டுலாம் இப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஸ்விஃப்ட் டிசைர் கார் உள்ள தூங்கிக்கிறாரு அவரு. உங்க வீட்டுக்காரங்க தான் காதல்ங்கிறது நடுவர் அவர்களே. இன்னைக்கு இருக்கிற புதிய பாடல்கள் எத்தனையோ வருது. கானா பாட்டுலாம் எவ்வளோ வருது, கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுது. ஒரு பாட்டு வந்துச்சு, மஞ்சள் சொக்கா போட்டு ஒருத்தர் பாடினார், வாழை மீனுக்கும் வெள்ளைங்க மீனுக்கும் கல்யாணம். எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் ஆனுவல் டேல கூட பசங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்குவான், கழுத்தில் கட்சி கட்டிக்குவான், மஞ்சள் சட்டையை போட்டு டிசுக்கு டிசுக்கு டிசுக்குன்னு அதுக்கு கூட ஒருத்தர் மைக் பிடிச்சினே வருவார். இப்போ இன்றைக்கி அந்த பாட்டில் எங்கன்னா போட்டால் அவுட் ஆஃப் ஃபேஷன்றாங்க. ஆனால்
என்றோ வந்த அந்த பாடல் இன்றும் நிற்கிறது என்றால் அந்த பழமை இனிக்கிறதுன்னு பேசியிருக்காங்க. அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு பஸ்ல வந்தேன், ஒரு பாட்டு போட்டான். பாட்டாது ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து ஆடுங்கடா, ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து ஆடுங்கடா. இதெல்லாம் ஒரு பாட்டா? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணு பார்த்தா ஓடுங்கடா வாயோ. ஏங்க போயாயோ, இதெல்லாம் ஒரு குத்த வச்ச பொண்ணெல்லாம் அத்தை பொண்ணா, மத்த பொண்ணெல்லாம் மாமா பொண்ணா. அப்ப அக்கா தங்கச்சியே இல்லையா? பாத்தியா என்னங்க பாட்டு இது? இந்த காலத்து பாட்டு என்ன பாட்டுன்னு கேக்குறேன். அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் தான், இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் தான் நடுவர் அவர்களே. பா அடா அடா எவ்வளவு பெரிய தத்துவம். கடவுள் இது வசந்தன் விளம்பரம் மாதிரி இல்ல, அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் அப்படி. கடவுள் ஒரு பெண்ணை படைக்கிறார். ஆனால் ஒரு பெண் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் படைக்கிறாள் என்றால் அது பெண்களுக்கு பெருமை அல்லவா? ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால், ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் கணவனும் மனைவியும் சேர்த்து வைத்த புண்ணியம் என்பார்கள். அதே ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அது பரம்பரைக்கே செய்த புண்ணியம் என்று சொன்னால் பெண்களுக்கு எவ்வளவு பெருமை மகிமை நடுவர் அவர்களே. பெண்களை மட்டும் தட்டலாமா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம்? இருங்க, பெண்களை தானே சொல்றாங்க, கை தட்டலாம் இல்ல அதுக்கெல்லாம். பாவம் எவ்வளவு லோல் பட்டு பேசுறாங்க. ஆனா பெண்களை மட்டம் தட்டலக்கா, உண்மையிலே மட்டம் தட்ட மாட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ரொம்ப மோசங்க. இந்த நைட்டின்னு ஒண்ணு போடுறீங்களே, நைட்ல போறதுனா கண்டுபிடிச்சேன் அத்தை. அதை நைட் இன்னத்துக்கு பகல்ல போடுறீங்க. என்னங்க போன வாரம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க எங்கள் வீட்டில். என் பொண்டாட்டி வந்து, ஏங்க எனக்கு பொம்மிஸ் நைட்டிஸ் அணிகிறப்போ தான் குடும்ப பொம்பளையாகவே உணர்றேன்னு தேவையானு சொல்லிக்கிறாங்கன்னா, சரி ஆசைப்பட்றான்னு அவளுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு நான் ப்ளூ கலர் நைட்டி வாங்கி கொடுத்தேன். இவன் அந்த 1000 ரூபாய் நைட்டி போட்டு டட்டுக்கு டட்டுக்குன்னு நடக்கிறா போகிறா வர்றா. 80 வயசில் எங்கள் ஆயா ஒன்றுக்குது. எங்கள் ஊரில் பாட்டியெல்லாம் ஆயான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் ஆயா என்கிட்ட 2 நாளாக பேசலை. தான் கழுவி நான் என்கிட்ட பேச மாட்டேன்னா, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் நைட்டி வாங்கி கொடுத்தா எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. 80 வயசு கேள்விக்கு நைட்டி வேணுமா? சரி எங்கள் ஆயா ஆசைப்பட்டுச்சே அப்படின்னு அதுக்கு பிடிச்ச கலர் சிகப்பு கலர். நானும் சிகப்பு கலரில் ஒரு நைட்டி வாங்கி வந்து கொடுத்தேன். 3 நாளில் எங்கள் ஆயாவை காணோம். 4ஆவது நாள் சிலிண்டர் குடோன்லேருந்து தூக்கின்னு வந்தோம். என்னடாண்ணா இந்த கழுவி இந்த சிவப்பு நைட்டியை போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் காலி சிலிண்டர் எங்கே போடுவாங்களோ அங்கே போய் இப்படி கொத்த வச்சு உட்காந்துக்குது. சிலிண்டர் தூக்கம் வந்தோம், காலி சிலிண்டர் தானான்னு தூக்கி எடுத்து வண்டியில் வச்சுட்டான். நான் எங்கள் ஆயா கிட்ட சொல்கிறேன், இந்த கழுவி அவங்ககிட்ட நீ கத்த வேண்டியதானா, நான் தினேஷ் அவங்க ஆயாடா தினேஷ் அவங்க ஆயாடான்னு கத்த வேண்டியதானன்றேன். அதுக்கு எங்கள் ஆயா சொல்லுது, கத்தலான்னு தாண்டா வாயை திறந்தேன் பேராண்டி, அவன் என்னமா வெள்ளை கலரில் ஒரு டப்பா வச்சு அடிச்சு விட்டான்டா, வார்த்தை வரலன்னுச்சு. நான் குடோனில் இருக்கிறவனு கூப்பிட்டு வாடா, என்னமோ எங்கள் ஆயா வாயில் அடிச்சு விட்டியாமே என்னடா அதுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், எல்லா சிலிண்டருக்கு மேலேயும் ரெகுலேட்டர்னு ஒரு மூடி வரும், அது எந்த சிலிண்டருக்கு செட் ஆகாது, உங்கள் ஆயா வாய்க்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா. ஒரு நைட்டியால லோல் பட்ட குடும்பம் என் குடும்பம் இதில் பேசுறீங்க. ஏங்க அந்த அஞ்சலி வந்து அழகா பேசினாங்க, சரி தப்பா எதுவும் சொல்லல. இந்த காலத்தையும் நாகரிகத்தையும் நான் தப்பா சொல்ல கிடையாது. ஆனால் நாகரிகம் என்ற மோகத்தில் இன்றைய கலாச்சாரமும் பண்பாடும் சீரழிந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்றேன். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு பாடினாங்க, ரொம்ப நல்ல பாட்டு தான். ஆனா ஒரு சிங்கம் இந்த மேடையில வந்து டக்குன்னு நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா நிப்பாங்களா? குடு 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 குடுன்னு ஓடி போயிருவாங்க. பேசுறேன், நீ நிப்பேம்மா? நானும் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. நான் இவங்க மட்டும் நிக்க மாட்டாங்களா? உனக்கு வந்தா ரத்தம் நான் அப்படி சொல்ல கிடையாது. சும்மா ஒரு புளி ரசம் வைக்க முடியுமா உங்களால? ஒரு புளி ரசம் வைக்க தெரியுமா உங்களுக்கு? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க எங்க? நாங்க வீட்டுல தக்காளி, நாட்டு தக்காளியும் பூண்டையும் மிளகு சீரகத்தையும் அம்மியில அரைச்சு அழகா ரசம் வச்சு சாப்பிடுற நாங்க எங்க? அன்னைக்கு புளி பக்கத்துல இருந்தா கூட அந்த புளியவே முறத்தால் அப்படி தட்டி அனுப்புனது அந்த கால பெண்கள் நடுவர் அவர்களே. யாரு செட்டிங் தான் ஹர பச்சா வேங்க மகன் ஒற்றையில நிக்க தில்ல இருந்தா மொத்தமா வாங்கல, இவங்க மொத்தமா போறதுக்குள்ள நம்ம தீர்ப்பு சொல்லிடணும். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க 2 பேரு வீதியில நின்னா பெரிய கலவரமே நடக்கும்னு. ஆமா. ஒரு வீட்ல ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தது, ஒரு அம்மா நடந்து போய்கிட்டே இருந்தது. அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஆமா, என்னத்துக்கு நீ இப்படி குண்டா இருக்கிற?
உனக்கு என்ன கொலஸ்ட்ராலா அப்படின்னுச்சு. சரி. உடனே பக்கத்துல ஒரு அம்மா ஒல்லியா உட்காந்துட்டு இருந்தது. அந்த அம்மாவை பார்த்து, என்னம்மா உனக்கு சுகரா அப்படின்னுச்சு. அது இந்த கால மக்கள். அதே நாங்க அந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? குண்டா இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? குண்டா இருந்தாலும் அப்படி குமுகுமுன்னு குஷ்பு இட்லி மாதிரி அழகா இருக்கிற, அப்படி ஒல்லியா இருந்தாலும் த்ரிஷா மாதிரி அப்படி ஸ்லிம்மா இருக்கிற, அந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெம்பு அதிகம் இருக்கும் கண்ணே. உனக்கு ரொம்ப தெம்பா சந்தோஷமா இருக்கிற. ஒரு உடல்ல இருக்கிற தோற்றத்தை கூட குறையாக பார்க்கிறது இந்த காலம். ஆமா, அத நிறைய பார்த்தது அந்த காலம் சொல்றீங்க. சபாஷ் சபாஷ். கண்டிப்பா நடுவர் அவர்களே, காதல்ங்கிறது கலரை பார்த்து வர்றது இல்லைங்க. மனசும் மனசும் சேர்ந்தாதான் அது காதல். காதல்ங்கிறது பணத்தை பார்த்து வர்றதில்ல, கருப்பு நிறத்தை பார்த்தும் வர்றதில்ல. நான் கருப்பா இருந்தாலும் கிளையா இருக்கிறதுனாலதான் எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா பாருங்களேன். கருப்பா இருந்தா கிளையாகறியா? கலையா 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 நடுவர் அவர்களே, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிற. ஆமா, நீங்களும் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கனால உங்க மனைவி உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்ட போறேன். கச்சேரிக்கு போனா வாங்க வாங்க நிறைவா வாங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு கருப்பு மனிதனின் ரத்தமும் சிவப்புதான், எந்த ஒரு சிவப்பு மனிதனின் ரத்தமும் சிவப்புதான். ஆக வாழ்க்கை என்பது பல வண்ணங்களில் இல்லை, நல்ல எண்ணங்களில் தான் இருக்கிறது என்று சொன்னது அந்த கால மக்கள். நடுவர் அவர்களே, அந்த கருப்புக்கு கூட நாட்டுப்புற பாடலோடு இணைந்து ஒரு அழகான ஒரு ஜாடை கட்டி அழகான ஒரு பாடலை தந்தது அந்த காலம். கருவாப்பையா கருவாப்பையா, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? நீ எனக்கு தம்பி இல்ல, நான் என்ன ஒரு துரோகம் பண்ண மாதிரி இந்த பொண்ணு நட நான் வந்த உடனே போயாயோ ஒன்று போகுது. நீங்க என்னடா நான் கருவாப்பையா கருவாப்பையான்றீங்க? நேற்று வரைக்கும் எவ்வளவு சிவப்பா இருந்தேன் தெரியுமா? நான் அப்படியா? இன்னைக்கு அடிச்ச வெயில், இன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி கம்மியா போட்டுட்டியா? அடிச்ச வெயில கொஞ்சோண்டு கருப்பாயிட்டேன். நாளைக்கு பாருங்க இதை விட கன்றா விஜய் இது இன்னும் அழகா இருப்பேன் நான். அதனால்தான் ஆகவே பண்பட்ட மண்ணில் தான் நல்ல செடி கொடிகள் அனைத்தும் வளரும். அதுபோல நல்ல சமூகம் பண்பட வேண்டும் என்றால் நல்ல கலாச்சாரமும் பண்பாடுகளும் இருக்க வேண்டும். அந்த கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தரக்கூடியது எது என்றால் அந்த கால பழமையே என்று சொல்லி அருமையான வாய்ப்பை தந்த அத்துணை பேருக்கும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.